Xiaomi 15 flagship smartphone. Xiaomi 15 series வந்து இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Xiaomi 15 மற்றும் Xiaomi 15 Ultra ரெண்டு ஃபோன் வந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த Xiaomi 15 பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 65,000க்கு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. பட் வந்து ஒரு 5,000 ருபீஸுக்கு ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ வந்து ஒரு 60,000 ருபீஸுக்கு நீங்கள் அதை வாங்கலாம். ப்ளஸ் சில ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ விலை வந்து இன்னும் குறையும் போட்டிருக்காங்க. பட் அது வந்து அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த Xiaomi 15 எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பதிலோட வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வருது. 12GB RAM ப்ளஸ் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. இப்போதைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து தராங்க. டிஸ்பிளே செமையாக இருக்குது. கேமரா கோஇன்சிடென்ட் வித் லைக்கா, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், IP68 வாட்டர் ரேட்டிங்கோடு இது வருது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்டாக பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு கவர் இருக்குது. அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம் எஜெக்டர் பின் வந்திருக்காங்க. ஒரு பிளாக் பேக் கேஸ் வந்திருக்காங்க. இப்போ ஃபோன் வந்து வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் வேரியண்ட். இது வந்து பிளாக் மற்றும் ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் ஆப்ஷன்லேயும் வருது. கையில் எடுத்த உடனே எனக்கு வந்து இந்த ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு கம்பேக்டான ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஃபினிஷ் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. 8.08 mm திக்னஸ் மற்றும் 191 grams வெயிட்டில் இது வருது. வெயிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப வந்து இந்த டிசைன் வரலாம். உள்ளே வந்து உங்களுக்கு 90 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. டைப் சி கேபிள் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பேக் கேஸ் வந்து போட்டிங்கன்னா வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷில் பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ இந்த இந்த கிரே கேஸ் போட்டிங்கன்னா அந்த கலரே தெரியல, ஒயிட்டோடது அருமையை தெரியல. ஸோ இதுக்கு வந்து ஒரு கலர் கோஆர்டினேட்டட் கேஸ் தந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி கேஸ் வந்து பாக்ஸில் தராங்க. சைடு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. கிளாஸ் பேக் மேட் ஃபினிஷோடி வருது. யூரி பாடியில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஃபினிஷ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. பட் அந்த சைடோட ஃப்ரேம் வந்து ஒரு மைக்ரோ கர்வ்டு வருது. ஸோ இந்த கையில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் கட்ஸ் எதுவுமே இல்லை. கார்னர்ஸும் வந்து ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. ஆடியோ ஜாக் கிடையாது, டூவல் ஸ்பீக்கர்ஸோடி வருது. சிம் கார்டு வந்து இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரெண்டு டூவல் 5G சப்போர்ட் ஓடி வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. USB 3.2 Gen 2 போர்ட் இது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. இது வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இது சார் வேல்யூ இப்போ திரையில பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC சப்போர்ட்டும் இதில் உண்டு. உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடைக்குது. அதுக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே. பெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. 1.38 mm திக்னஸில் பெசல்ஸ் ஆல் அரௌண்டாக தந்திருக்காங்க. 6.36 inch டிஸ்பிளே. இது LTPO AMOLED டிஸ்பிளே. 12-bit கலர் பேனல், 120 Hz refresh rate வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தந்திருக்காங்க. ஷாமியோட ஷீல்டு டிஸ்பிளே ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. HDR10 HDR10+ சப்போர்ட், டால்பி விஷனோடு இது வருது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. பிளாக் டெப்த் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கீ ஹைலைட் இந்த ஃபோனோடது, அதாவது இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கம் வந்து 3 50 MP கேமரா தந்திருக்காங்க. ஆமாம், வந்து மூணுமே வந்து 50 MP கேமரா. லைக்காவோட சுமிலெக்ஸ் லென்ஸ் சிஸ்டம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயின் கேமரா வந்து 23 mm லைட் விஷன் 900 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது 60 mm லைக்காவோடது. இதுலேயும் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தராங்க. அப்புறம் ஒரு 10 cm மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அது மூணாவது 50 MP கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 14 mm அல்ட்ரா வைட் கேமரா. இதில் வந்து AIS எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடையும் வருது. இந்த Xiaomi இந்த நம்பர் சீரீஸில் எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த லைக்கா கோ இன்ஜினியரிங்.
அந்த லைக்காவோட ப்ரொஃபைல் வந்து கலர் ப்ரொஃபைல்னாலும் சரி அந்த டியூனிங் எல்லாம் வந்து செம்மையாக தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேமராவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து லைக்கா வைப்ரண்ட் இல்லாட்டி லைக்கா ஆத்தென்டிக் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, ஃபாஸ்ட் ஷாட், வீடியோ வந்து 8K மேக்ஸிமம் போகலாம். ஸோ 8K வந்து 30 fps வந்து போகுது. அப்புறம் 4K வந்து நீங்கள் வந்து 60 fps நீங்கள் வந்து எடுக்கலாம். ஃபோட்டோ, போர்ட்ரேட், டாக்குமெண்ட், ஸ்லோ மோஷன். ஸோ ஸ்லோ மோஷன் வந்து 1080 960 fps நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ லாங் எக்ஸ்போசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸ்கோர் கியூக்காக உங்களுக்கு லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. சூப்பர் மூன் மோடு, டைரக்டர் மோடு, டைம் லேப்ஸ், டூவல் வீடியோ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து கிடைக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா 23mm, 35mm, 60mm, 75mm மேக்ஸிமம் வந்து எடுக்கலாம். லைக்காவோட கலர் ப்ரொஃபைல்ஸ் கிடைக்குது. எனக்கு பிடிச்ச லைக்காவோட பிளாக் அண்ட் ஒயிட் நேச்சுரல், பிளாக் அண்ட் ஒயிட் ஹை கான்ட்ராஸ்ட், லைக்காவோட அந்த கலர் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்து சில நேரத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை வந்து செம்மையாக கேப்சர் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷாமி 15 சீரீஸில் தந்திருக்காங்க. ஷாமியோட ஃபோன்களில் இந்த லைக்கா கொலாபரேஷனில் வரக்கூடிய ஃபோன்களில் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இந்த ஃபில்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ எடுத்த சில ஏர்லி சாம்பிள்ஸில் கேமரா ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது, அருமையாக கேப்சர் ஆகிருக்கு, டீட்டெயிலிங் நல்லா இருக்குது, கலர் ப்ரொஃபைல்ஸ் நல்லா இருக்குது. அது வந்து இந்த லைக்காவோட அந்த கலர் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வந்து சில ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இதோட டீட்டெயிலான கேமரா வந்து செட்டிங்ஸ்லாம் பற்றி அதில் வந்து பார்க்கலாம். பட் ஏர்லி சாம்பிள்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட்லி வந்து ஒரு 32 MP கேமரா தராங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து 4K 60 fps வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போதைய லேட்டஸ்டான பெஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட்டில் வந்து இது வந்து பவர் ஆகுது. 3nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் இது. 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. UFS 4.0 ஸ்டோரேஜ், LPDDR5X RAM வந்து தந்திருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் சிப்செட். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து எந்த ஹார்ட்கோர் பர்ஃபார்மன்ஸ் யூசேஜுக்கு இதை போட்டால் கூட நல்லா வந்து ஹேண்டில் ஆகும். நான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு லேகோ எதுவுமே தெரியல, இருக்காது இந்த மாதிரி சிப்செட்டில், இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்டில். பட் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. இன்டெப்த் ரிவ்யூவில் இதை பற்றி நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் கண்டிப்பாக பெஸ்ட் சிப்செட் தான் தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லையும் எனக்கு வந்து எந்த இஷ்யூ இப்போதைக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியல. பட் வெயிட் ஃபார் த ஃபுல் ரிவ்யூ. பேட்டரி வந்து 5240 mAh பேட்டரி, ஷாமி சர்ஜ் பேட்டரின்னு சொல்கிறாங்க. 90 watts ஹைப்பர் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ப்ளஸ் 50 watts வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் ஃபுல் ரிவ்யூவில் நான் வந்து சொல்கிறேன். பட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், ஏன்னா இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட், பேட்டரி வந்து நல்லாவே கிடைக்கும். பட் வெயிட் ஃபார் த ஃபுல் ரிவ்யூ. பேட்டரி லைஃப் அதெல்லாம் பற்றி வந்து அதில் வந்து கவர் பண்ணுறேன். Android 15 பேஸ் பண்ணி அவங்களோட ஹைப்பர் ஓஎஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க.
4+6 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 4 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ 15 இப்போ இருக்குது, 16, 17, 18, 19 ஆண்ட்ராய்டு 19 வரைக்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இதில் கிடைக்கும். ப்ளஸ் 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த லாங் டேர்ம் யூஸுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் இப்போ 2025 வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் உண்டு. அது எல்லாமே வந்து இதில் தந்திருக்காங்க. கூகுள் ஜெமினி, சர்க்கிள் டு சர்ச், அப்புறம் வந்து ஏஐ இன்டர்பிரேஷன், ஏஐ ஸ்பீச் ரெகக்னேஷன், அது மாதிரி சில ஏஐ ஃபீச்சர்ஸும் வந்து இதில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து Xiaomi 15ஓட ஒரு குயிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக இதுக்கு எனக்கு தென்படுது. எனக்கு ரொம்ப பிடித்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இது அமையுது. கேமரா செமையாக இருக்குது. டிஸ்பிளேயும் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக இது வந்து சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸை கேளுங்க, அதில் வந்து கவர் பண்ணுறேன். பட் பொட்டன்ஷியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இந்த வருஷம் இருக்க போகுது இந்த Xiaomi 15. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கற்றுக்கிறேன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வந்து ரேஷ்மாஜன் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.